சரி சரி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? பாக்கி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென். இன்னைக்கு என்ன நாள்? காலையில் ஸ்டேட்டஸ் போட்டனால அர்ச்சனாக்காகவே ஞாபகம் இருக்குது. இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே அப்படின்னு. இன்னைக்கு என்ன டே? பேச மாட்டீங்களா? என் தொண்டை வேறு சரியில்லை, அதை செஞ்சு பேசுங்க. ஆமாம், இன்னைக்கு என்ன டே? யாருக்கு டே? ஃபாதர்ஸ் டே. இங்கே நீங்கள்லாம் பேச மாட்டீங்களா? பிரச்சனையாக கூட ஏதாவது? இன்னைக்கு என்ன டே? ஃபாதர்ஸ். அப்போ வந்து நம்ம எல்லோரும் அவங்கவுங்க அப்பாவை செலிப்ரேட் பண்ணுற நாளாக இருக்கும். ஆனால் சர்ச்சுக்கு வந்திருக்க நமக்கு ஒரே ஒரு அப்பா தான். ஆமென். நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு அப்பா தான். நான் எங்கே மெசேஜ் கொடுக்க போனாலும் ஃபஸ்ட்டு டைலாக் சொல்லாமல் ஆரம்பிக்கவே மாட்டேன். உங்களுக்கு 6 வயசு ஆனாலும் அவர் தான் அப்பா, 60 வயசு ஆனாலும் அவர் தான் அப்பா, 10 வயசு ஆனாலும் அவர் தான் அப்பா, 100 வயசு ஆனாலும் அவர் தான் அப்பா. அதனால் நீங்களும் நானும் இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு தகப்பனை, ஒரு தகப்பத்துவத்தை நம்ம இன்றைக்கி செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம். ஆமென். ஸோ இன்றைக்கி ஃபாதர்ஸ் டேன்றது உங்களுக்கு எனக்கு பெரிய சந்தோஷமான நாள். கொஞ்சம் சிரித்து சந்தோஷமாக இருங்க. ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தொண்டை மோசமாக இருக்குது, எனக்கு நல்லா சிரித்து சந்தோஷமாக இருக்குது. எனக்கும் கொஞ்சம் ஓகே. இன்றைக்கி நமக்கு கொஞ்சம் சவுண்டெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் எது மாறினாலும் அவர் அப்படியே தான் இருக்கார். ஆமென். அதனால் இன்றைக்கி நம்ம எல்லோரும் தந்தையர் தினம். அப்படி தானே? நமக்கு யார் அப்பாவாக இருக்காங்க? ஒரே ஒரு அப்பா தான் நம்ம எல்லாருக்கும், நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து. அப்படியா? சரி, எல்லோரும் இந்த பக்கம் பார்த்துலாம். அது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். அது ரெடியாக யோசிக்கிறோம். அவங்க கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ணிடுவாங்க. எல்லோரும் கொஞ்சம் இங்கே என் கூட இருங்க. அதாவது ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவுமே நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து கிடைச்ச பெரிய ஈவு வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்லுவாங்க இல்லையா? அதாவது எனக்கு கிடைச்ச ஈவில் பெஸ்ட்டுனா என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். நிறைய பேர் வந்து என்னுடைய வேலைன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் என்னுடைய வீடுன்னு சொல்லுவாங்க. ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இது தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஈவு உலகத்தில் என்னென்னா, அவர் அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரம். ஆமென். எங்கூட இருக்கீங்களா? அதாவது உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஏசா தெரியும்? ஏசா இந்த பிள்ளை சண்டே ஸ்கூல் போயிருக்கு. மற்றவங்க யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. எத்தனை பேருக்கு ஏசா தெரியும்? ஏசா தெரியுமா? யாக்கோபுக்கு யார் சொல்லுங்க. யாக்கோபுக்கு அண்ணன் தெரியுமா எல்லாருக்கும்? ஓகே. அவர் பேர் என்னது? ஏசா. அவர் பேரில் வந்து ஆக்சுவலி எனக்கு நிறைய மாற்று கருத்து உண்டு அந்த விஷயங்களில். ஏன்னா உண்மையிலே தப்பு பண்ணாமல் கொஞ்சம் நேராக வாழ்ந்தது அந்த மனுஷன் தான். ஆனால் பைபிளில் அவருக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுச்சு படிச்சிங்கன்னா. ஏன்னா எத்தன் அப்படின்னு யாரை கூப்பிட்றாங்க? யாக்கோவை தான் கூப்பிட்றாங்க. இந்த மனுஷன் ஏமாளி, அவ்வளோதான் மேட்ரு. ஆனால் இவரை பற்றி பெரிய முக்கியத்துவம் பைபிள் இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசா வந்து அவருடைய ஃபுட்டுக்காக எதை விற்பார்னா, அவருடைய புத்திர சுவிகாரத்தை விற்பார். ஆமென். சேஷ்டபுத்திர அது வந்து சரி சேஷ்டபுத்திர பாகம், அது புத்திர சுவிகாரம்னு சொல்லிட்டு அது வந்து சேஷ்டபுத்திர பாகம் பைபிளில் போடப்பட்டவர்களுடைய சரியான மொழிபெயர்ப்பு என்னென்னா, தன்னுடைய தகப்பன் தனக்கு கொடுத்த ஸ்தானம், அதாவது மூத்த குமாரன் என்று தன்னுடைய தகப்பன் தனக்கு கொடுத்த ஸ்தானத்தை அந்த மனுஷன் என்ன பண்ணுறான்? இழக்கிறான். அது புத்திர சுவிகாரம் தான். புரியுதுல? நான் உங்களுக்கு சேஷ்டபுத்திர பாகம்னா தன்னுடைய நீங்கள் பிறந்தப்போ உங்களை வந்து நீங்கள் மூத்தவங்க, அடுத்த வரவங்க, இளையவங்க அப்படின்னு சொல்கிறது யார்? உங்களுடைய அப்பா தானே. அந்த தகப்பன் கொடுத்த ஸ்தானம் தான் என்னது? இந்த மூத்த சகோதரன். இதை யார் இழக்கிறா? ஏசா இழக்கிறா. இது எத்தனை பேருக்கு தெரியும்? பைபிள் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? சண்டே கிளாஸ் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? நமக்குலாம் சொல்லுவாங்க, அவன் பாரு எவ்வளோ மோசமான ஆள், சாப்பாட்டுக்காக விற்றுட்டான் அப்படின்னு. அவன் கஷ்டம் நமக்கு தெரியாது. ஆனால் அவர் கொடுத்தது என்னென்னா ஒரு பெரிய அதிகாரத்தை. ஏன்னா அந்த நாட்களில் நீங்கள் பேசுகிற வாயின் வார்த்தைகள் தான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். அதனால தான் ஈசாக்கு ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஏசாவும் யாக்கோவும் காத்திருந்தாங்க. அப்போது ஈசாக்கு என்ன சரி ஈசாக்கு ஆசீர்வதிக்க ஏசா காத்திருந்தார். ஏசா எதை கொடுத்தாரு? சேஷ்ட புத்திர இதெல்லாம் சொல்லணும் எல்லோரும். சேஷ்ட அதோடைய அர்த்தம் என்ன? அது புத்திர சுவிகாரம் தான். எப்படிப்பட்ட புத்திர சுவிகாரம்னா, தன்னுடைய தகப்பன் தனக்கு கொடுத்த ஸ்தானத்தை இழக்கிறது. அது இழந்ததுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பைபிளில் எவ்வளோ மாற்றங்கள் வரும். யாக்கோபு எல்லா ஆசீர்வாதத்தையும் தூக்கிட்டு போயிடுவார், இவர் கடைசியில் ஒன்றும் இருக்காது. இப்படி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்க காரணமாக இருந்தது இந்த புத்திர சுவிகாரம் தான். ஆமென். எங்கூட இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கும் எனக்கும் கிடைத்த பெரிய ஈவு என்னென்னா, நமக்கு இருக்க ஆஸ்தி அந்தஸ்து வாக்குத்தத்தங்களை காட்டிலும்
புத்திர சுவிகாரம் தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்க பெரிய ஈவு. ஆமென். ஏன்னா வசனம் சொல்லுது, உங்களுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை தராமல், பயத்தின் ஆவியை தராமல் அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். அதனால் நீங்களும் நானும் பயத்துக்கு ஒப்பானவர்கள் அல்ல. நம்ம ஆஃபரன்ஸ் இல்லை, அதாவது அனாதைகள் இல்லை. நம்ம ஒரு பெரிய தகப்பனுக்கு கீழேங்கிற பிள்ளைகளாக இருக்கும். ஆமென். அப்போ யாராவது நீ ஏசா கதையை கேட்டால் என்ன சொல்லணும்? அவன் கொடுத்தது சேஷ்டபுத்திர பாகம். அது என்னது? புத்திர சுவிகாரம் தான். அவனை அங்கீகரித்த, அவனை அடையாளப்படுத்தி தகப்பன் கொடுத்த ஸ்தானத்தை அவன் கொடுத்துட்டான். நான் அதனால் பெரிய பிரச்சனை இல்லை. அன்னைக்கான அது பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு. ஏன் எதனால்? தன்னுடைய வாயின் வார்த்தைகளும் தன்னுடைய வாயின் அங்கீகாரங்களும் தான் அன்றைக்கி ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் தீர்மானிச்சிச்சு. இன்றைக்கும் அது நடக்குது, ஆனால் நமக்கு தெரியாமல் நடந்துக்கிட்டு. ஆனால் உங்களுக்கு எனக்கும் ஒன்று தெரியும், நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமான பகுதி என்னென்னா அவருடைய புத்திர சுவிகாரம். நான் திரும்பியே சொல்கிறேன், உங்களுக்கு 10 வயசு ஆனாலும் அவர் அப்பா தான், 100 வயசானாலும் சொல்லுங்கள், 10 வயசானாலும் நம்ம ஈஸியாக இந்த பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் அம்மா அப்பான்னு கூப்பிட்டுருவோம். ஏசப்பா அப்பான்னு கூப்பிட்றோம், நிறைய பிரச்சனை. அது எப்படி அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நிறைய சுவிசேஷங்களும் சபைகளும் என்ன பண்ணிருச்சுன்னா, இந்த உறவை மிகைப்படுத்தி காட்டாமல் பயத்தையும் நிறைய நடுக்கத்தையும் வித்தியாசமாக மிகைப்படுத்தி காட்டினதுனால தான் நிறைய பேருக்கு இந்த உறவு புரியாமல் போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்கிறேன், பைபிள் ஆரம்பிக்கிறது இந்த புத்திர சுவிகாரத்தில் தான். ஆதாமும் ஏவாளும் படைக்கப்பட்டது அப்பா என்ற உறவை அறிவதற்கு தான். அது கடைசியில் அறியாமல் போனால தான் அவங்க அந்த சாபத்துக்குள்ளே தள்ளப்பட்டாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் அந்த சாபத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. முதலாவது ஆதாம் பண்ணதெல்லாம் 2ஆம் ஆதாமான இயேசு கிறிஸ்து முடிச்சிட்டதுனால உங்களுக்கும் எனக்கும் அப்பா பிதாவே என்று அழைக்கிற அந்த புத்திர சுவிகாரம் உடமையாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். யூ ஓன் இட். நீங்கள் உங்களுடைய உடமையாக இருக்குது. அதனால் நீ கால வேளையில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஒரு 5 நிமிஷம் அடுத்து நம்ம சின்ன ஒரு ப்ரேயர் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நம்ம கண்ணை மூடி வாயை திறந்து இந்த நாள் வரைக்கும், அதாவது நீங்கள் பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களை எவ்வளோ நல்லா வளர்த்துருந்தாலும் அவருடைய கைப்படாமல் இவ்வளோ தூரம் உங்களால் வந்திருக்கவே முடியாது. அவருடைய கரம் உங்களை பிடிச்சிட்டு வராமல் உங்களால் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது. ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் ஜீவனோடும் எல்லா ஆசைகளோடும் இன்றைக்கி நீங்கள் இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு செட் பண்ண லைஃப் மாத்திரம் கிடையாது, அவர் இடைப்பட்டதினால், அவர் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டதினால். அதனால் ஒரு 2 நிமிஷம் அப்படி கண்களை மூடி, அப்பா எனக்கு இன்றைக்கி 40 வயசு ஆகலாம், 50 வயசு ஆகலாம், 60 வயசு ஆகலாம், ஆனால் இந்த இத்தனை வருஷ காலமும் என்னை நடத்தியது உம்முடைய கரம். நீங்கள் என்னுடைய கரத்தை இறுக்கமாக பிடிச்சிருந்ததுனால, உம்முடைய விரல் என்னை அழகாக கூட்டிகிட்டு போனதுனால, உம்முடைய கரம் என்னை எப்போவுமே தேற்றி எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் என்னை கம்ஃபர்ட் பண்ணி இது வரைக்கும் நடத்தினதுனால நீங்களும் நானும் இந்த இடத்துல இன்னும் ஜீவனோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இருக்கிறதுனால நீங்கள் எல்லாரும் வாய்களை திறந்து, அப்பா நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன்றதை விட நான் உங்களுடைய பிள்ளையாய் இந்த ஸ்தானத்தை எடுத்துக்கிறேன். அப்போ இத்தனை வருஷமும் எனக்கு நீங்கள் செய்த நன்மைகள் எவ்வளவோ இருக்குது. நான் ஒவ்வொரு வருஷத்தை தாண்டி வரும் பொழுதும் நீங்கள் செய்தவைகளை பார்க்கும் பொழுது அது எந்த பூமியில் உள்ள ஒரு உறவினாலும் எனக்கு செய்யவே முடியாது. ஆனால் நீங்கள் எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ இந்த காலை வேளையில் நான் ஒரு விஷயத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு ஈவாய் கொடுக்கப்பட்ட என்னுடைய உடமையாக இருக்கிற என்னுடைய புத்திர சுவிகாரத்திற்கு நான் நன்றி சொல்கிறேன் தகப்பனேன்னு சொல்லி நீங்கள் வாய் திறந்து பேசுங்க. அப்போ தேங்க்யூ ஃபார் த சன்ஷிப். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட புத்திர சுவிகாரத்திற்காக நன்றி. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு நேரத்திலும் அப்பா பிதாவே என்று அழைக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் உடமைக்காக நன்றின்னு சொல்லி வாயை திறந்து அப்படி இருக்கிற இடங்கள் எல்லாரும் வாயை திறந்து அப்படி அந்நிய பாஷைகள் பேச முடியும்னா பேச ஆரம்பிங்க. அப்பா புத்திர சுவிகாரத்தின்படி எல்லா நன்மைகளையும் உட்கொள்கிற ஒரு பிள்ளையாய் நாங்கள் மாறுகிறபடினால், அப்பா புத்திர சுவிகாரத்தின்படி ஆரோக்கியத்தோடும் ஜீவனோடும் நிலை நிற்கிற பிள்ளைகளாய் நாங்கள் மாறுகிறபடினால் வாயை திறந்து யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். உங்க உலகத்தின் அந்த பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ், உலகத்தின் பெற்றோர்களை விடவும் சீரும் சிறப்புமாய் எல்லா நன்மைகளோடும், அப்பா எல்லா விதமான கிருபைகளோடும் உங்களை நடத்துகிற ஒரு பரம தகப்பன் அவர் உங்களோடு இருக்கிறபடினாலும், அவர் உங்களுக்காய் நிற்கிறபடினாலும், அவர் உங்களுக்காய் செயல்படுகிறபடினாலும் நீங்களும் நானும் குடும்பமாய் இந்த இடத்துல வந்து அவரை மாத்திரம் பார்த்து அந்த அன்பை பாராட்டி, அந்த நன்மையை பாராட்டி, அந்த கிருபையை பாராட்டி, அந்த தயவை பாராட்ட எவ்வளவு உண்மை உள்ள ஒரு தகப்பனாய் அவர் இருக்கிறார். ஓலமா ஷெனரே ஓலவனன் தேரவன எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் இயேசு
நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே உம்மை அழைக்கிற, உம்மை துதிக்கிற, உம்மை தியானிக்கிற ஸ்தானத்தை, அப்போ உம்மோடு இணைந்து செயல்படுகிற ஸ்தானத்தை, உம்மோடு இணைந்து பிள்ளைகளாய் புத்திரர்களாய் வெளிப்படுகிற ஸ்தானத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தமைக்காய் நன்றி தகவலே. அப்போ இந்த நாளில் நாங்கள் அதை நினைவு கூறுகிறோம். அது நாங்கள் இருக்கும் அளவும், நாங்கள் வாழ்ந்திருக்கும் அளவும், நாங்கள் ஜீவனோடு இருக்கும் அளவும் எங்களை தொடர்வதற்காய் நன்றி. அதை நாங்கள் உடமையாக எடுத்துக்கொள்ளும்படியான எல்லா விதமான தெய்வீக ஞானமும் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாருக்கும் யாரு? ஒரே அப்பா தான். ஆமென். ஸோ சில பாட்டுகளை பாடி நம்ம மேம்படுத்துவோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அப்படின்ற ஒரு பாட்டு. எல்லாரும் சேர்ந்து கை தட்டி உற்சாகமாக பாடலாம். எல்லாம் கை கொண்டு வந்திருக்கீங்களா? எல்லா மீட்டிங்கும் கேட்பாங்கன்னு தான் நானும் கேட்குறேன். ஆனால் கொண்டு வந்திருக்கீங்களா? அப்போது கை தட்டுற சவுண்டு எனக்கு கொஞ்சம் கேட்டால் சந்தோஷமாக இருக்கும். அதனால் என்னுடைய சந்தோஷத்துக்காக மாத்திரமல்ல, நம்முடைய வழக்கமாக இது இருக்கிறபடினால எல்லாரும் கையை தட்டி உற்சாகமாக பாடலாம்.
Thank you.
சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்கிறேன் நானும் தகப்பன் என்னோடு இருப்பதனால் தருவாற்றல் எனக்கில்லை. தகப்பன் என்னோடு இருப்பதனால் தருவாற்றல் எனக்கில்லை. திரும்பவும் ஞாபகப்படுத்த இன்னைக்கு என்ன நாள்? ஃபாதர்ஸ் டே, தந்தையர் தினம். அதனால நீங்க பாடுற ஒவ்வொரு வார்த்தையும் அவருக்கு நன்றி செலுத்துற விதமா இருக்கட்டும், அவரை துதிக்கிற விதமா இருக்கட்டும், ஒரு விஷயத்த மனசுல ரொம்ப தீர்க்கமா நினைச்சுக்கீங்க. நீங்க பிள்ளையா இருக்கீங்க, அவர் உங்களுக்கு தகப்பனா இருக்கார். வயசு ஒரு விஷயமே இல்லை, அழகு ஒரு விஷயமே இல்லை, உங்களுடைய சொத்து, உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய மேன்மைகள் ஒரு விஷயமே இல்லை. ஏழைக்கும் சரி, பணக்காரர்களுக்கும் சரி, எந்த கலரில் இருக்கிறவங்களுக்கும் சரி, நீங்கள் பச்சை கலரில் இருந்தாலும் சரி, அவர் தான் அவங்க அப்பாவாக இருக்காரு. ஆமென். ஆனால் நீங்களும் நானும் ஒரே போர்வைக்குள், ஒரே கூடாரத்துக்குள் வாசம் செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். அதான் இன்னைக்கு வர்ஷிப் பண்ணும்போது அந்த ஒரு எண்ணம் மாத்திரம் உங்களோடு இருக்கிறாங்க. அதாவது நான் பாடுற ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய புத்திர சுயானத்தை மேம்படுத்துகிறது. எனக்கு கிடைத்த பெரிய ஈவை, எனக்கு கொடுக்கப்பட்ட பெரிய உணவை அது மேன்மைப்படுத்துகிறது. ஏன்னா இந்த உலகத்தில் நான் திரும்பியும் சொல்றேன், எல்லா ஆஸ்திகளை விடவும், எல்லா அந்தஸ்துகளை விடவும், எல்லா தகுதிகளை விடவும், எல்லா பொறுப்புகளை விடவும் மிகவும் வலியதும் சிறந்ததும் என்னன்னா அவர் நமக்கு ஈவாய் கொடுத்துக்கிற புத்திர சுயானம். ஆமென். இது இன்றைக்கு நீங்களும் நானும் துதிக்கும் போது ஒரு விஷயத்தை மாற்ற நம்முடைய இருதயம் பாடணும். நான் பிள்ளையா இருக்கேன், அவர் எனக்கு அப்பாவா இருக்கேன். ஆனால் எல்லாரும் தெரிஞ்ச பாடல் நம்புறேன். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் அந்த பாடலை எல்லாரும் கை தட்டி உற்சாகமாக பாடலாம். உங்களுடைய இருதயம் திரும்பவே சொல்றேன், உங்களுடைய இருதயத்துடைய தொனி இன்னைக்கு உங்களுடைய நேர்த்தியை குறிச்ச கவலைகளை குறிச்சோ, நாளை குறிச்ச விஷயங்களை குறிச்சோ இருக்கவே வேண்டாம். நான் அப்பாவை தெரிஞ்சு கொள்ள ஆரம்பிச்சேன்னா என் காரியத்தின் மேல அவர் கரிசனையா இருக்க ஆரம்பிச்சாருன்னு அர்த்தம். உங்க பிள்ளைகளுடைய காரியங்கள் மீது அவர் கரிசனையா இருக்கிறார் என்பது அர்த்தம். இன்னைக்கு நாம் தகப்பனை கொண்டாடுவோம், தகப்பனை பாடுவோம், தகப்பனை துதிப்போம். எல்லாரும் கையை தட்டி உற்சாகமா பாடாது, நல்லா கையை தட்டி உற்சாகமா எல்லாரும்
சிலுவை விழரும் செங்கடல் செங்கடல் நம்மை சுற்றுந்தாலும் சிலுவை விழரும் செங்கடல் செங்கடல் நம்மை சுற்றும் எல்லாரும் விழரும் பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் தீர்ந்துவிடும் சொல்ல பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் தீர்ந்துவிடும் நன்றியா துதிப்பாடு இயேசுவை அவாரி என்று பாடு சொல்ல நன்றியா துதிப்பாடு இயேசுவை அவாரி என்று பாடு கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சம் பயம் வேண்டாம் சொல்லுவோம் கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சம் பயம் வேண்டாம் இயேசு என்னும் நாமமுண்டு இன்றே ஜெயித்திடுவோம் 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 நன்றியா துதிப்பாடு இயேசுவை பிள்ளைகளாய் புத்திரர்களாய் உங்களுக்கு 6 வயசாலும் சரி 60 வயசாலும் சரி உங்களை பிள்ளைகளாய் புத்திரர்களாய் காக்கிற கடவுள் இந்த இடத்தில் அசைவாடுகிறபடினால் உங்கள் இருதயங்களுக்குள் அசைவாடுகிறபடினால் எல்லா காரியங்களையும் கரிசனையோடு சீரும் சிறப்புமாக செய்து முடிக்கிற என் தகப்பன் என்னோடு இருக்கிறபடினால் எனக்கு குறை இல்லை எனக்கு எதிராக எது எழும்பினாலும் அதை முற்றிலுமாய் அகற்றுகிற அதிலிருந்து என்னை தப்புவிக்கிற என்னை பாதுகாக்கிற என்னை உயர்த்துகிற என்னை மேன்மைப்படுத்துகிற என் தகப்பன் என்னோடு இருக்கிறபடினால் உங்களுடைய திட்டங்கள் அல்ல, உங்களுடைய எண்ணங்கள் அல்ல, உங்களுடைய யோசனைகள் அல்ல, உங்கள் வாழ்க்கையில் அவருடைய திட்டங்கள் செயல்படுகிற காலம் திறக்கிறது. நான் சிலரை பார்த்து தீர்க்கதரிசனமா பேசுறேன். உங்கள் திட்டங்களை கடந்தும் நேர்மையாக செயல்படுகிற சில அதிசயமான அற்புதமான திட்டங்கள் துவங்குகிற ஒரு காலம்
இதுவரையிலும் நீர் எங்களை நடத்தியதற்கும் இதுவரையிலும் நீர் எங்களை சுமந்ததற்கும் நாங்கள் எம்மாத்திரம். இதுவரைக்கும் என் குடும்பத்தை நீர் சுமந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம். உம்முடைய ஈவு, உம்முடைய பரிபூர்ண தயவு. ஓலமா சந்தரதியாந்தோ என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். நீங்க சொல்லுங்க. என் திட்டம் ஆசைகள் உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர் எனக்கு. ஓ தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தீர். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் நீர் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் தயவுகள் உயர்த்தி. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம். என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை சுமந்ததற்கு, இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம். என் குடும்பம் எம்மாத்திரம். என் திட்டம் ஆசைகள் சிறியதென உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். நீங்க சொன்னாங்க. ஓ என் திட்டம் சிறியதென சிறியதென உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். ஓ தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர் எனக்கு. தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் தயவுகளை செலுத்தி. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம். என் வாழ்க்கை கையை உயர்த்தி எல்லாரும். ஓ இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம். என் குடும்பம் எம்மாத்திரம். வயது என்னை நடத்தியதற்கும் சுமந்ததற்கும் நாங்கள் தகுதியுடையவர்களாக இல்லாத போது எங்களை சுமந்தவர்களாக
இன்று இங்கே இருக்கிற எல்லாரும் உங்களுடைய புத்திர சுதந்திரத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள் தகவல். அப்ப இன்றளவிலும் காத்தவையும் இனியும் காக்கவும் இனியும் நடத்தவும் உள்ளவர்களாக இருக்கிறவர்களா அது அப்படியே விளங்குவதற்காக நன்றி, அது அப்படியே செயல்படுவதற்காக நன்றி. இது இந்த இடத்தில் இன்று அது திறந்திருக்கிறபடினால் நன்றி. இவர்கள் வாழ்வளவும் இந்த புத்திர சுகாரத்தில் வாழ்ந்து திளைப்பார்களாக இயேசுவின் நாமத்தில். இதை சுமக்கிற ஒரு பெட்டகமாக அவருடைய வாழ்க்கைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல தகவல்.